இதயத்தில் கோயில் கட்டி வைத்தே தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகிறே தாயே கருமாறி வர வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் சொல்லக்கூடிய 1000 வட்ட ஐயவருக்கு ஆரியப்பு மகாராஜை நான் வாழ்ந்து வருகிறேன். எனக்கும் எனது மனைவி அன்னத்துளசிக்கு திருமணமாகி அநேக ஆண்டுகளாக எனக்கு குழந்தை செல்வமே கிடையாது. நான் ஆலயம் சென்று காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய முப்பூஜைகள் ஆண்டவனுக்கு செய்து ஆண்டவா தெய்வமே எனக்கு ஒரு புத்திரமே கிடைக்க வேண்டும், குழந்தை வரை கிடைக்க வேண்டும், தெய்வமே 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 என்று அழைக்கப்பட்டது. ஆண்டவன் கருணை கட்டவில்லை, எனக்கு குழந்தை வரவும் கிடைக்கவில்லை. ஐயோ தெய்வமே, நான் என்ன செய்வேன்? நான் தெருவிலே சென்று கொண்டிருந்தால் என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய இனத்தர்களை என்னை கேவலமாக பேசிக் கொண்டிருக்கார்கள். எப்படி எல்லாம் பேசுகிறார்கள் தெரியுமா? மக்கள் எல்லாம் பாவி என்று பாவி என்று என்னை மனிதமோ ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். மக்கள் எல்லாம் பாவி என்று பாவி என்று இந்த மனுடைய ஐயோ தெய்வமே, நான் யாருக்கு என்ன செய்தேன்? கூலி கொடுத்தேனா?
புறநாள் இட்டேனா இட்ட வேலை விட்டு லெஞ்சல் செய்தனாம் பிள்ளை பால் கிட்டவனுக்கு கள்ளிப்பால் கொடுத்தேனா பிச்சைக்கு வந்தவரை பின்புகச் சொன்னேனா ஆட்டி அடித்தேனா அடியாയി செய்தனா நடக்கும் தளத்தில் லட்சம் விட்டேனா முடிக்கு ஜலத்திலே கொடை நஞ்சிக்கிறது ஆண்டவா இதற்காக எனக்கு குழந்தை வாக்கியது கிடைக்கவில்லை ஆண்டவா மக்கள் எல்லாம் பாவி பிள்ளையாத பெரும்பாவியாக நான் ஆகிவிட்டேன் பிள்ளை இல்லாத பாவியாக நான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடாது மக்களே பாவியாக இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாது என்று நானும் என் மனையாலும் இருவரும் சேர்ந்து ஆரோ குளமோ குட்டில் இரக்கத்தில் விட்டேன் அப்போது சத்தமாக கேட்டது மகாராஜா நில்லுங்கள் மகாராஜா நில்லுங்கள் மகாராஜா நில்லுங்கள் சத்தம் யார் என்று பார்க்கும்போது ஒருவரையே காணவில்லையே என் குலதெய்வமே நேராக தோன்றி என் தெய்வமே நேராக பேசி போயிருந்தது மனித விடுத்து மனிதனாகப்பட்டவர் மன்னா ஒரு மனிதராக பிறந்து விட்டால் எத்தனை குறைகள் இருந்தாலும் இருக்கலாம் குலதெய்வ குறை என்பதே இருக்கக்கூடாது மன்னா எத்தனை தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வந்தாலும் கூட நமக்கென்று ஒரு தெய்வம் குலதெய்வம் இருக்கும் அல்லவா அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்டா குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றால் குலதெய்வத்துக்கு செல்கின்ற தெரிவித்தார் அவர் வார்த்தைக்கு இணங்கி அவர் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு என்னுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க நாளை நான் புறப்பட்டேன் எப்படி புறப்பட்டேன் தெரியுமா சந்தா தரமுலகி நண்டார் சந்தனத்தால் கோலமிட்டு சந்தனத்தால் கோலப்பட்டு குளிச்சு தலைமுடி என்னுடைய குல கடமை என்று சொல்கிறேன் ஸ்ரீரங்க சென்று அங்கு சென்று என்னுடைய குலதெய்வத்தை நான் வணங்கி வந்தேன் எப்படி வணங்கி வந்தேன் தெரியுமா அது மணல் எடுத்து செய்து வந்தேன் சேர்த்து வளர்த்து சிவலிங்கம் செய்து ஆண்டவா தெய்வமே எனக்கு ஒரு புத்திரமிக்கு கிடைக்க வேண்டும் குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் தெய்வமே 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 என்று வணங்கிக் கொண்டிருந்தேன் அப்படி வணங்கிக் கொண்டிருக்கும் போதும் தெய்வலோகத்திலிருந்து தாமரை தலத்தில் ஒரு எலுமிச்சை கனியாக என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது என்றைக்கு விழுகாத எலுமிச்சை கனியாகப்பட்டது யாக பூஜை உலகுது என்றால் இது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும் நினைத்து 1000 உண்டு ஐயவர்களை எலுமிச்சைகள் நிறுத்தி எனது மனைவி அன்னத்தில் சொல்லி கொடுத்தார்கள் நானும் என் மனையால் இருவரும் எலுமிச்சைகளை வாங்கி அரண்மனையில் வைத்து 48 நாள் மண்டல பூஜை செய்து ஆண்டவனை வணங்கி வந்தேன் எப்படி என்றால் மண்டியிட்டு மண் தரை சாதப்பட்டு மண்சோறு சாப்பிட்டு வந்தேன் மண்சோறு என்றால் என்னவென்றால் பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும் மண்சோறு என்றால் இலை போட்டு சாப்பிடக்கூடாது தட்டு போட்டு சாப்பிடுங்கள் தரையிலே சாதத்தை விளைத்து பரங்கையால் கட்டி அழுது தொழுது ஆண்டவன் நினைத்தபடி நான் வணங்கிக் கொண்டு நான் அந்தபடி நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படி சாப்பிட்ட வந்த பிறகு என்னுடைய ஆண்டவன் அருளாலே என்னுடைய குழந்தை எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துவிட்டது மிக ஆண்டுகளுக்கு பெண்கள் பிறந்தால் ஆரியப் ராஜனுக்கும் அன்ன துளசிக்கு ஆரியப்ப குலத்தில் தன்னுடைய மகள் பிறந்தலாம் தன்னோட மகளுக்கு ஆரியமாலா 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 என்று என் மகளுக்கு நான் பெயர் சுட்டினேன் ஜோதிடர் அழைத்து ஜோதிடரை என் மகள் ஆரியமலை பற்றி ஜாதகத்தை கழித்து பாருங்கள் எதிர்காலத்தில் எப்படி வளர்ந்து கொள்வார் அவருடைய கல்வி செல்வங்கள் எப்படி இருக்கின்றது ஜாதகத்தை கழித்து பாருங்கள் என்று
என் மகள் ஜாதகத்தை ஜோதிடத்திலே குறித்தார். ஜோதிடராகப்பட்டவர் ஜாதகத்தை கணித்து பார்த்துவிட்டு என்ன தெரிவித்தார் தெரியுமா? கண்ணி பிறக்கும் முன்னே மன்னா கலகு மர பிறந்திருக்கு மணிக்கணக்கு பிறந்திருக்கு ஜோதிடர் தெரிவித்தார். ஜோதிடரை பார்த்து நான் கேட்டேன், ஜோதிடரே கண்ணிக்கு கழுக மரத்திற்கும் மங்கைக்கு மனு கழுகு என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். அதற்கு ஜோதிடர் தெரிவித்தார், மகாராஜா தன்னோட மகள் ஆரியம்மன் என்று சொல்லக்கூடியவள் 16 வயது வரை தாயின் திறந்த கோயிலும் இல்லை, தந்த சொல்விற்கு மந்திர வழியில் நடந்து கொள்வார். ஆனா 16 வயது முடிந்தவுடனே ஒரு தேவகுமார் வந்து தன்னோட மகள் ஆரியம்மனை சிறையிலிட்டு சென்று கொண்டிருந்தார். என்ன ஆச்சரியம் இருக்கிறது, மிக ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. செல்ல குழந்தைக்கு செல்வ குழந்தை வளர்த்துகிறேன். மாத்தான் வந்து சிறையிலிட்டு செல்வதா? செல்ல குழந்தைக்காக என் அருகாமையிலே கோட்டை கட்டி வைத்து என் மகளை ஆரியம்மனுக்கு தங்க வைக்கிறேன். இப்படி எல்லாம் கோட்டை கட்டி வைத்து தெரியுமா? வெள்ளரிக்க காடு வெட்டி முள்ளுவனை முண்டு செய்தேன் வெள்ளரிக்க காடு வெட்டி எருங்கல மண்டாகமா பத்து சுத்து கல்கோட்டையா பாகர மண்டாகமா பத்து சுத்து கல்கோட்டையா பாம்பர மண்டாகமா மாளிகையா பத்து சுத்து கல்கோட்டையா பாபர மண்டகமா 8 சுத்து கோட்டை எறும்பேரா மண்டகம் 10 சுத்து கோட்டை பாம்பேரா மண்டகம் கட்டி வைத்து என் மகள் ஆரியம்மனுக்கு தங்க வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, என் மகள் ஆரியம்மனுக்கு காவலாளிகளா வைத்திருக்கிறேன். யாரை வைத்திருக்கிறேன் தெரியுமா? மன்னன் தலையாரையும் என் மகனுக்கு காவல் வைத்தேன் ஆண்களே அருகிலே செல்ல முடியும் எங்களை தவிர. இருந்தாலும் என் மகள் ஆரியம்மனை வாரம் ஒருமுறை வெள்ளிக்கிழமை பார்ப்பது வழக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் மட்டும் பார்ப்பதுமல்ல, என்னுடைய எழுத்தார்கள் அனைவரும் சென்று பார்ப்பது. ஸ்ரீரங்கத்திலிருந்து ஓலமக்கனாரின் மரபுக்கு பிள்ளை வரவழைத்து அனைவரும் சென்றுதான் அனைவரும் சென்று வரவழைத்துதான் என் மகள் ஆரியம்மனை பார்ப்ப வழக்கம். இது அப்பா பட்டு அழைத்து பிறகு என் மகள் ஆரியம்மனை சந்தித்து நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா பட்டு சுப்பா பட்டு அங்கே ஐயனவர் அப்பா பட்டு சுப்பா பட்டு நீங்கள் அங்குடனே வாருமையா
பட்டு சுப்பா பட்டு நீங்க அழகப்பட்டு சோமாசுமா அப்பா பட்டு சுப்பா பட்டு நீங்க அழகப்பட்டு சோமா செய்ய புத்தூரு அத்தகரம் நல்ல புது தேரி ஓமாதுரா நீங்க புத்தூரு அத்தகரம் நல்ல புதுச்சேரி இந்த ஆரிய பூல தாரின்று நீங்கள் அன்புடனே வாருமையா ஆயிரமே கையம்மாள் நீங்க அன்புடனே இங்கு வாரும் ஐயா அங்கே அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு சுப்பாப்பட்டு இங்கே ஆயிரத்து ஒன்று குடி நீங்க அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு சுப்பாப்பட்டு இங்கே அனைவருமே ஒன்று கூடி ஒட்டவும் பெருநாளையா நீங்க ஓடி வர வேண்டும் ஐயா 1000 ஐயமர்கள் வந்து கொடுக்கார் அவர் வர எதிர்பார்த்து பிறகு வகை இந்த ஆரியமலை சந்திக்க எதிர்பார்த்துக் கொள்கிறார் ஐயர்மர்கள் எதிர்பார்க்கின்றேன் ஆமா அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நீங்க ஆயிரமே கையம்மாள் ஓடி வரும் அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நாங்கள் ஆயிரம் பேர் ஐயமார்கள் ஒன்று கூடி அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நாங்க ஆயிரம் பேர் ஒன்று கூடி புத்தூர் அக்காரா நல்ல புதுச்சேரி நல்பேட்டையா புதுச்சேரி நல்பேட்டையா புத்தூரை விட்டு மல்ல நாங்கள் சிறப்பாக ஓடி மாறும் அந்த மகள் விட்டு மல்ல நாங்க சிறப்பாக ஓடி வரோம் அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நாங்க 1000 பேர் ஒன்று கூடி அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு ஆயிரமே கையம்மாள் 1000 பேர் ஒன்று கூடி நாங்க அனைவரும் ஓடி வரோம் 1000 பேர் ஒன்று கூடி நாங்க அனைவரும் ஓடி வரோம் புத்தூர் அக்கரகரம் புதுச்சேரி நல்பேட்டை 1000 ஐயமார்கள் ஒன்று கூடி வார வெள்ளிக்கிழமை ஆரிய பிரார்த்தனை கோட்டைக்கு சென்று ஆடுவதும் பாடுவதும் சோபனை கொட்டுவதும் எங்கள் குல ஆச்சாரம். இதோ அப்பா பட்டு சுப்பா பட்டு ஆனந்தப்பட்டர் சோமசையர் 1000 ஐயவர்களா ஒன்று கூடி வந்து விட்டோம். சீரகத்தை மாமா வரணும்ல, வந்தா தானே இடமே கலகலன்னு போகும். மாமா கூப்பிடலாமா? அங்கே சீரகத்தை அறையுடா நீங்க சித்திராமா வருமையா சீரகத்தை அறையுடா நீங்க சித்திராமா வருமையா ஓட்டரல்ல பெருநாளையா நீங்க ஓடிவாங்க எங்க மாமா. ஓய் மாமாய் வாங்க வாங்க யாரும் பயப்படாதீங்க. கும்பலுக்குள்ள பொம்பளை பிள்ளையெல்லாம் மாசமாக்க தூங்கிட்டு இருந்தா எழுப்பிடுங்க. இல்லைங்க மாமா முகத்துல முடிக்கிட்டு முடிச்சா எல்லாம் அதே மாதிரியே பிறக்கும். எது மாமா மாதிரியே அப்படி இருக்கு. வாங்க கோவிலுக்கு போய் நாராயணா, தோட்டத்துக்கு போய் நாராயணா, தோட்டக்கார வெட்டுக்கு நாராயணா, கப்பு தமிழ் ஹோட்டலுக்கு நாராயணா, நாராயணா
குளிச்சு தலைமொழிக்கு குங்கும பொட்டு வச்சு தலைமுறைக்கு குங்குமம் பொட்டு வச்சு தாண்டிய மனப்பிள்ளை மனத்தை விட்டு வராண்டிய மனப்பிள்ளை நானே வந்தே பிறமட பிள்ளை அவை தனிலே வாரே பிறமட பிள்ளை ரமண பிள்ளை அம்மன பிள்ளை இவ அம்மன பிள்ளை அம்மன பிள்ளை சுப்பு அப்படியே குரங்காட்டமே இருக்கிறீங்க. வாங்க வாங்க நமோ நமஸ்தே நமோ நமஸ்தே அப்படி போடு மாமே அங்கே மாமா சுப்பு நல்லா இருக்கீங்களா? நான் பேச நக்கிறே ஆ, நீ பேச நக்கிறியா சுப்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஈங்க சுப்பு ஆ, எம்ஜிஆர் பாடல் பாட வேண்டும் என்று அதாவது போஸ்டுகள் லட்சுமி அவர்கள் கேட்டிருக்கார்கள். கண்டிப்பா பாடுவோம் பாடுவோம் பாடுவோம். எம்ஜிஆர் பாடல் கண்டிப்பா பாடுவோம்க்கா, பாடுவோம். ஈரங்கச்சு ஊலமூக்கு நாயன்னு சீரகத்து ஊழமுக்கு நாரான்னு சொன்னா நானே அது நீங்க நான் ஏற்கும் நச்சுறது தெரியுமா? எதுக்கு வந்திருக்கீங்க? அது பொச்சோது அக்கடா கஜம் புத்தூர் அக்கரகரம் புதுச்சேரி நல்பற்றியிலே புதுச்சேரி நல்பேட்டை எங்க மாமா ஆர்வம் முதாச்சிருக்கல்ல ஆரியப்பு மகாராஜா அவளுக்கு ஆ. எங்க அக்கா துண்ண தொலைச்சே கல்வாணம் பண்ணி கொடுத்து அக்காவை அண்ணன் துளசி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. கல்வாணம் பண்ணி கொடுத்து ஆ. ரொம்ப நாளா புழக்கே இல்லை, ரொம்ப நாளா குழந்தையே இல்ல. குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆ. ஈரங்க ரங்கநாத பெருமான தெங்குநாதம் பண்ணி ஸ்ரீரங்க ரங்கநாதர்கள் வந்தனம் பண்ணாங்க. பெரிய பூஜை பண்ணி பெரிய பூஜை. ஆகாயத்து ஏமச்சங்க என்ன கதை முத கதை முத கதை முதல்ல ஒன்றதுக்கு வந்து பூஜை அதையில புழக்குன்னு விழுக ஆகாயத்திலிருந்து எலுமிச்சங்கனி வந்து பூஜை மார்க்கத்துல விழுந்துருச்சு. அந்த ஏமச்சங்கனை எங்க மாமா ஆதுவராஜ ஆ. எங்க அக்கா துண்ண தொலைச்சியோட கொடுத்து அக்கா அண்ணன் துளசியும் மாமாவும் 2 பேரும் சாப்பிட்டாங்க. வேஷா துண்ணுத்து ஆ. 10வது மாதம் அழகான பொம்பளை புள்ள பொழந்து அழகான பொம்பளை புள்ள. அதுக்கு என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? ஆதுமலை. 6 மலை இல்ல, இங்க 4 தான் வந்திருக்குது. அது ஆதியமாலா தம்பி. ஆரியமாலா. ஆதியமாலான்னு பேரு வச்சு ஆ. அதமுன்ன ஜோசியில வதவழைச்சு ஜாதகத்தை செதைச்சு பார்க்கும்போது சிறைக்கிழமமா ஜாதகத்தை கணிச்சு பார்த்திருக்காங்க. கணித்து பார்க்கும்போது ஆ. 14 வயது முடியும் போது அதே ஒரு தேவகுமார வந்து சீலை தூக்குறாங்க. சேலை தூக்கலமாமா சிறை எடுப்பான். சிறையப்பான்னு சொல்லி ஆ. எங்க மாமா ஊருக்கு அந்த பக்கம் ஒரு கோட்டை கட்டினார். ஆ. 8 சுத்து கோட்டை எருமேத பந்தகம், ஓஹோ. 10 சுத்து கோட்டை பாம்பேத பந்தகம். ஆ. இது கோட்டை மட்டும் கட்டினால் பத்தாது, ஆ. அதுக்கு காவலர் வேணும்னு சொல்லி ஆ. கரும்புதுக்க செம்புதுக்க கருப்புடையான் செம்புடையான். இவங்க எல்லாம் காவலுக்கு வச்சிருக்காங்க. ஆ. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஆதியமானுக்கு நான் யாரு? யாரு? நான் தான் நாய் மாமன். நாய் மாமனை பீதிக்கு வரும். முறை மாமன் தான். முறை மாமன். தாலி கட்ட போது முறை மாமன். தாலி கட்ட போற முறை மாமன் நீங்கதான். ஆமா, அதனால அங்க கொண்டு போய் வச்சிருக்கா. வாதா வாதா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆ. 1000 தையமாதங்கள் ஒன்னா கூடி ஆ. மாமாவுக்கு கோட்டைக்கு போய் ஆ. மாமாவை நொங்கணும், மாமாவை வந்தனம் பண்ணணும். வணங்கி ஆ. மாமாவை கூத்திக்கிட்டு ஆ. மாலா கோட்டைக்கு போகணும். மாலா கோட்டைக்கு போய் அங்க போய் ஆடுவதும் பாடுவதும் சோபனை கொட்டுவதும் பரதநாட்டியம் பார்ப்பதும் நமது குல ஆச்சாரம். ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லா ஐயமர்களும் வந்தாச்சுல. ஆமா, ஒரே அவர் ரசிகர் விருப்பத்துக்காக அந்த பாடல பாடிடுவோம். பேச பேச அதாவது வந்து அவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து என்னன்னா, சத்தியம்லையே தரும தாயே குழந்தை வடிவில் தெய்வமாக கேட்டிருக்காங்க. சத்தியமா அந்த பாட்டு எனக்கு முழுசா தெரியாதுக்கா. உங்க ஆசைக்கிறாங்க ஒரே ஒரு பாடல் எப்படி உள்ளத்தின் ஏக்கம் துணையாரோ ஒரு நாள் பொழுதும் புரளாரோ உழைப்பவர் வாழ்க்கை மலராரோ கருவில் பிறக்க வைத்தான் எங்களே நீர் பிழைக்க வைத்தான். கருவில் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீர் துணிக்க வைத்தான். கருவில் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீர் துணிக்க வைத்தான். கருவில் பிறக்க வைத்தான் எங்களை
பிறக்க வைத்தார் சிங்கமே தண்ணீரை குடிக்க வைத்தார் கரையை பிறக்க வைத்தார் சிங்கமே தண்ணீரை குடிக்க வைத்தார் கரையை பிறக்க வைத்தார் நன்றி நன்றி நன்றி. ஒரு சின்ன பாப்பா ஒன்று அன்பளிப்பு கொடுத்துட்டு போச்சு. பாப்பா பேர் சொல்ல மூட்டமாக ஓடி போயிடுச்சு. பாப்பா பேர் என்ன சாமி? ரக்ஷனா அவர்களும் பெயர் சொல்லாத சகோதரி அவர்களும் இந்த பாடலை பாராட்டி எனக்காக அன்பர்கள் கௌரவித்தார்கள். கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் மாமா. இப்ப நம்ம கோட்டை போவோம். அஞ்சே அதெல்லாம் தெரியுது பாருங்கள் ஆரியப்பூ ராஜன் கோட்டை. அதெல்லாம் தெரியுது பாருங்க ஆரியப்பூ ராஜன் கோட்டை. அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நாங்கள் ஆயுதமே ஒன்று கூடி அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நாங்கள் ஆயுதமே லட்சங்கள் ஆயுதமே ஒன்று கூடி இப்ப அனைவருமே ஓடி வரோம். ஆயுதமே ஒன்று கூடி இப்போ ஆரியப்பூ கோட்டை போதும். சிறகத்தை விட்டு வல்லமாக சிவப்பாக ஓடி வரோம். சிறகத்தை விட்டு ஓடி வாரும் இப்பொழுது. மாமா கோட்டைக்கு வந்துட்டோம். மாமா கோட்டைக்கு வந்தாச்சு. மாமாவை சண்டை சிரிக்கணும்ல. விடிஞ்சா ஊரே நம்மளை பார்த்து சிரிக்கணும். சரண சரண மாமா சரண மாமா நல்ல மனித மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் அப்பப்பட்டு சுப்பாப்பட்டி சுப்பாப்பட்டி ஆயிரம் பேர் ஒன்று கூடி ஓடி வரோம். சிறகத்தை விட்டு நல்ல ஓடி வந்து தன்வானிட்டு மாப்பிள்ளையும் கோடி சரணங்களும் செய்வோம் ஐயாங்கள் கொத்தவர ஐயாமர்கள் சரண சரண மாமா சரண மாமா நல்ல மனித மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும். ஐயன்மார்களே, வறுமையை இனத்தவரே இங்கே வந்ததுக்கு சந்தோஷம் தான் சந்தோஷம் தான். வறுமையை இனத்தவரே நீங்கள் மனதிலே சந்தோஷமே சந்தோஷமே. கொடி நமஸ்காரங்கள் செய்ததினால் நல்ல கொடான கோடியாக வாழ்ந்திருக்கு. கொடி நமஸ்காரம் செய்ததாலே இங்கே கொடான கொடி நாட்கள் வாழ்ந்திருவே. பல நமஸ்காரங்கள் செய்ததினால் நல்ல பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருக்கு. ஐயன்மார்களே, பாத நமஸ்காரம் செய்த பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருக்க வேண்டும் எழுந்திருப்பீர்கள் இல்லையா? மாமனேதான் ஓ மாமா அறம்படியில் ஆலோசிச்சு மற்றவங்களை நீங்க பாக்குறீங்க. ஓ, அதுக்கெல்லாம் வேற ஆளு. இந்த வேலைக்கு போறது இல்லைங்க, வயசாகி போயிடுச்சு. அந்த மோல்டிங் ஒரு சிறப்பான நமக்கு மோல்டிங் பண்ணி கொடுத்துரு பாத்தியா? செத்த ஆளு மாதிரி என்ன போடுவோம். நமக்கு செதித்தது சரிதானா? நமஸ்காரம் செய்யுது.
சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன கிழமை மாமா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நம்ம குழாய் பொன் இந்த குலா ஆச்சாரப்படி காலையில் வச்சு குளித்து தலைப்படி குங்குமம் போட்டு விட்டு சோமனம் கட்டுவது வழக்கம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்க போயிட்டு எங்க வந்துட்டு இருக்கீங்களே? ஆமா கொஞ்சம் தள்ளுங்க மாமா. பஞ்சவரம் அவர்கள் எம்ஜிஆர் பாடலை பாராட்டி எனக்காக அன்புடன் கௌரவித்தார்கள். அவருக்கு இந்த கலைக்குழு சார்பாக நன்றி. இன்னைக்கு வந்து என்ன பண்ண தெரியுமோ? கோபத கத்தல மாமா. மாமா இப்ப நம்ம சோபனை கொட்டுவோம். ஆமா. இப்ப நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி சொல்லணும். பேசணும் சொல்லுனே. சோபனமே சுப சோதிர தமிழ் பாட. சோமனமே சோமனா சோறு தின்னா பீவர் சோறு தின்னா. ஏமாமா சோறு தின்னா பீவர் அப்படின்னு உனக்கு பிரியாணியா வரு? ஐயோ சுப சோதிர தமிழ் பாட. சோபனமே சோறு தின்னா பீவர். என்ன அங்க வாயில வந்துருச்சு? ஓ மாமா உங்க கூட சேர்ந்து எனக்கு மாறுது. சோபனமே குண்டியை வச்சுட்டு செல்வத்தை கேளு. அங்க போய் ஏறலாமா? ஆமா இப்ப சோபனை கொட்டியாச்சு. உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு குண்டி வேணும். குண்டிக்க கூட்ட ஆனா ஊதிய வயசு ரொம்ப ஊர்வசி மேனகை திலோத்தமிழ் நாட்டிய பெண்கள் இங்க நாட்டியம் ஆட வேண்டும். யாருக்கு மங்கை வாழ்க்கை மாமா நீ இப்பதானே வந்த? நான் உடனே வந்துட்டேன். எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. சரி மாமா. நீ வந்து என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணனா? பரதநாட்டியம் ஆடணும். பரதநாட்டியம் ஆடணும். ஆமா. எப்படி ஆடணும் தெரியுமா? எப்படி ஆடணும்? காலை தூக்கி ஆடணும். மாமா ஒரே ஒரு வாட்டி எனக்கு சொல்லி கொடுங்க மாமா. அப்பதான் சொல்லி தரேன். அவள் பாடுவாள், இவள் வாசிப்பாள், நீ ஆடுவாள். சரி சரி. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. மாயமில்லா காதலிலே வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. சிந்தனை இருந்தாகி இனிய கனமாகி. சிந்தனை இருந்தாகி இனிய கனமாகி. விந்தைகள் புரிந்தாய் நீ அறியாமலே. மந்திர கண்ணாடி கத்திரவலை நீக்கி. மந்திர கண்ணாடி கத்திரவலை நீக்கி. மாயவளோட ஆடலை நேரே வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. மாயவளோட ஆடலை நேரே வா வா ஓடி வா. மாமா நாட்டியம் ஆடியாச்சா? ஆ, நீ ஆடிய நாட்டியம் நாட்டியா சங்கீத முறைப்படி முதியோருக்கெல்லாம் புதிக்கும். அப்படியா? என்ன போல இளைஞர்கள் ஓன்னு உட்காந்துருக்காங்க. எப்படி மாமா? அவளுக்கு ஒதுக்கின மாதிரி நீ தப்பால போறது. எப்படி தப்பால உனக்கு தெரியாது. தப்பாட்டம் போடணும். நான் சொல்லி தரேன். சொல்லுங்க. செந்தமிழ்நாட்டு தமிழ செய்ய. செந்தமிழ்நாட்டு தமிழ செய்ய. சேலை தூக்கமா? சேலை உடுத்த தயங்குறிய? என்கிட்ட சொல்லாமலே மாட்டிட்டாங்க. இது வேண்டாம். சண்டைக்கு வந்த மாதிரி சனி போல மாட்டேங்கி. சண்டைக்கு வந்த மாதிரி சனி போல மாட்டேங்கி. குத்தமா குத்தமா
குச்சி எடுத்து குத்துறா இது வேண்டாமா சாணி ஒண்ணா செத்து இல்லையே. போயிரு. குடலூரு குத்துமல்லி வாரமுடிங்க வந்தமல்லி வாச பத்தமல்லி ஆமா ஆமா லேசா எந்திரிச்சு ஏதோ ஒரு தப்பாவில போதும் டப்பா போடணுமா என்னோட நீங்க சேர்ந்து ஆடணும் சேர்ந்து ஆடுறீங்களா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக அடேங்கப்பா உன்னை பார்த்தா பழந்துங்கிற ஆசையை விட்டுருந்த மாமா ஜென்மத்துக்கு பழந்துங்கிற ஆசை மாமா வாழைப்பழம் திங்கிற ஆசையே வரக்கூடாது. என்னோட சேர்ந்து ஆட வேண்டியதுதானே ஐயோ மாமி பாட்டா போக்கு வேண்டாமா போக்கு வேண்டாமா சீ. பஞ்சாபம் இங்க வாய பழக்க மேடைக்கு ஒரு 10 டீ கொடுத்துருங்கக்கா. வேண்டாம்னா யாரு கொடுக்கணும்? ஓடு குடுக்கா கோடி குடியா சீ. மாமா பஸ் சாப்பிட்டாச்சா ஆள் ரெண்டு கட்டுக்கா அவசரம் கொடுத்தீங்களா ஐயா மாப்பிள்ளை. வேண்டாமா?
பஞ்சாமிரதம் கேட்டாரு. நீங்களே சாப்பிடுங்க. கண்ணே சாப்பிட்டாச்சா? சாப்பிடாச்சு கண்ணே. ஏன் மாமா கையில துப்புற திரும்பி வாய்க்குள்ள போட்டுக்கிற? நானா கும்பிட்டு அவங்கெல்லாம் கோமணம் வருவாங்கல்ல, அதனால குடுத்தியா? சரி சரி அதனால இந்த பசங்க பொக்குன்னு போயிடுவாங்க. சரி மாமா, நீ ஒரு தம்மான் பாட்டு பாடு, நீ ஒரு ஆட்டம் போடு. நான் போட்டேன். ஆமா நானும் ஆடியோ ஆமா மாமா, நீ பாடுவாயா நான் ஆடுவாயா? நான் பாடணும் நீங்க ஆடணும். அப்படியா? சரி மாமா, அப்ப நான் பாடுறேன் நீங்க ஆடணும். அடி திருவாரூர் தேரு பக்கவாடி, திருவிழா உனக்கு வைக்கவாடி. திருவாரூர் தேரு பக்கவாடி, திருவிழா உனக்கு வைக்கவாடி. மாமா என்ன வாடா, மனசுக்குள்ள தெருகிரி நிக்கவாடா. காட்டி போவோ வரியா, நீ சொல்லலக்கு எனக்கு நம்புறையா. மதுரைக்கு போவோ வரியா, அந்த மீனாட்சி எனக்கு துணையா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மாமா. உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. உங்க புள்ள மாலா மாலா எனக்கு தானே? உனக்கு தரேன். எனக்கே இல்லையா மாமா? உனக்கேதான். பேச்சுக்கு மாற்றம் இல்லையில. மாற்றமே இல்லை. பேச்சுக்கு மாற்றம் வந்துச்சு. எனக்கு கலப்பு தான். புறப்பட போலாம். பொதுப்பதுக்கு போலாம். அதோ தெரியுதுவா தெரியுதுவா எங்கே அறியா மலகொட்டை மலகொட்டை. அதோ தெரியுதுவா தெரியுதுவா அறியா மலகொட்டை மலகொட்டை. எட்டு சுத்த கங்கோட்டையா கங்கோட்டையா நல்லா எறும்பர மண்டாகமா மண்டாகமா. அங்கே எட்டு சுத்து கண்கோட்டையா கண்கோட்டையா எருபெற மண்டகமா மண்டகமா. அங்கே ஓடோங்கர் நாளையா பெரு நடையா அங்கே ஓடி வர ஐயன் வந்து நீங்க 4 பேர் இங்க ஓட்டத்துல இருக்கீங்களே, நீங்க யாரு? நாங்கெல்லாம் இந்த அரண்மனையில் அதே மாதிரி இசைக்கலைஞர்களா இருக்கோம். உங்களை பார்த்தா இசை கலைஞர் மாதிரி தெரியுது, மாப்பிள்ளையை பார்த்தா மசை கலைஞர் மாதிரி தெரியுது. உங்க பேரு? என்னுடைய பேர் நாகராஜ். ஓ நாகராஜ். ஆமா. ஓஹோ நாகராஜ். ஓஹோ எப்படியோ? நீ உங்க பேரு? ஓ கலை. ஓகே. அம்பி உன் பேரு? ஓ உரிசை. அம்பி உன் பேரு? மாணவிக்குமா? ஐயோ உங்க 4 பேருக்கு பேரு ஓஹோ பேரு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு 4 to 5 மணிக்கு கல்மதி நடக்குமா? கண்ணு விட்டுறாங்க. பாருங்க இந்த 30 கும்பிடுறாங்களா? அம்பி அதுக்குள்ள 30 வராங்க. இல்ல கல் எடுத்து வைக்கிறாங்களா? அதுல இல்ல வருஷம் கும்பிடுறாங்களா? அதெல்லாம் வருஷத்துக்கே போயிடுச்சா? என்ன பண்றாங்க? இல்லடா அம்பி, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு சரி 2 பேத்துக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமா. இந்த இளவத்தான் சொன்னியா? இது இளவன்னு அது கல்யாணமா?
ஐயா நீங்க 4 பேரு சரி பிபி ஊதி தும் கொத்துனீங்கன்னா நான் பேச எங்க அக்கா பண்ணி நான் காது கட்டுறேன் உங்க கல்யாணத்துக்கு நான் என்ன சொல்றேன் வாங்க ஆமா நாயை நக்கிறேன் அப்புறம் கோழி நக்கிறேன் நாய் அப்படி சொல்லு பேச வாயில வச்சு ஓதுனீங்கன்னா உங்களுக்கு உதவிட்டு அக்கௌண்ட் அப்படிங்கிறீங்க நீங்க அடுத்து தொடர்ந்து போடுவீங்க நம்ம பாட்டு எட்டடுக்கு மாளிகை ஏற்றி வைக்கும் எரிந்தலைவன் விட்டு விட்டு சென்றால் இதை இளவு வீட்டுல போட்டு போட்டு பாட்டு அருமையான பாட்டு அப்படி ஆகிக்கிட்டேன் விட்டு விட்டு இங்கே இருக்க முடியுமா கடலுக்கு அங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு நாகராசனே நீங்க கோபப்படாதீங்க நீங்க அமுத்துங்க நல்லா இருக்கு உருவி கொடுக்குறீங்க ஐயோ உருவுறீங்க காலையில் அருணாச்சல வைகுந்தோ சின்னாராயிரு வண்டி சிறகத்தாம் போயிறங்கி சிறகத்தாம் வீதியிலே சீட்டு விலை அடையிலே சீட்டா திருடி என்று எனக்கு சிறுவிளக்கும் போட்டாக மஞ்ச குருவிகளா மரத்தில் உள்ள பச்சைகளா சிட்டு குருவிகளா அங்க செடியில் உள்ள பச்சைகளா நீங்க 4 பேரை சேர்ந்துக்கிட்டு என் மயில புரிஞ்சுடா காலையில அத்தனை விடுவேன் நீங்க பேச வச்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி கொடுக்கலான்னு பார்த்தேன் நீங்க 4 பேர் எங்க போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க இதெல்லாம் பூரா அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துச்சு அந்த